உலகெல்லாம் பரவி வாழும் அன்பின் சொந்தங்களாகிய தமிழ் உறவுகளே, உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் மகிழ்வித்துக் கொண்டிருப்பது வலைச்சுடர் வானொலி. கேட்கத் தவறாதீர்கள். இணையத்தின் வழியாக உங்கள் இதயத்தை வருடும் வானொலி வலைச்சுடர் வானொலி. இப்படி பல்வேறு நோய்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி காலங்களை வீணடிச்சு அந்த நோயை யாராலையும் தீர்வு கொண்டு வர முடியல, கட்டுப்படுத்துறாங்க. ஆனா தொடர்ச்சி அது இருக்கிற மாதிரியும் அவங்க கார்பரேட்டுடைய சூழ்ச்சி இருக்குதோன்னுலாம் சொல்லப்படுது. ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறையெல்லாம் பார்க்கும்போது இலகுவானதா இருக்குது, நிரந்தர தீர்வுக்குரியதா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இது இன்றைய காலகட்டத்தில் நிறைய மக்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி உண்டாயிருக்குங்கிறத நீங்க உணர்றீங்களா, இல்ல இன்னும் விழிப்புணர்ச்சி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? விழிப்புணர்ச்சி, மிகச்சிறந்த விழிப்புணர்ச்சி கொரோனாக்கு அப்புறம் வந்துருச்சு. அது சரிங்க. கொரோனாக்கு அப்புறம் விழிப்புணர்வு அதிகமாக வந்திருக்கு. நாங்க பார்த்ததுல அக்குபஞ்சர் எடுத்த ஆயிரக்கணக்கான நபர்கள்ல, லட்சக்கணக்கான நபர்கள்ல குறிப்பிட்ட 2-3 பேர் தான் கொரோனால இழப்புகளை சந்திச்சோம். நாங்க பார்த்த லட்சக்கணக்கான நபர்கள்ல 2-3 நபர்களை தவிர கொரோனால யாருமே இறந்து போல. அப்ப மற்ற மருத்துவ முறையை பயன்படுத்தினவங்க தான் கொரோனால அதிகமான பாதிப்புக்குள்ள வந்தாங்க. ஏன்னா அக்குபஞ்சர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி விட்டுரும். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திடும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் போது அவங்க கொரோனான்னு பேர் வச்சாலும் சரி, கரோனான்னு பேர் வச்சாலும் சரி, அது எந்த பேர் வச்சு இவங்க வந்தாலும் சரி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த விதமான நோய்களையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும், எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். அதனால என்னுடைய கணிப்புப்படி பல லட்சக்கணக்கான மக்கள்ல 2-3 பேரை தவிர மத்தவங்க எல்லாரும் யாருமே இறந்துடல. அந்த அவ்வளவு பெரிய சிச்சுவேஷன், பேட் சிச்சுவேஷன்லயே சொல்றாங்க. அதே மாதிரி அக்குபஞ்சரிஸ்ட் தெரபிஸ்ட் எல்லாருமே மிக தெளிவாக அந்த நேரத்துல செயல்பட்டாங்க. அக்குபஞ்சர் மருத்துவத்தை கொரோனா வந்துருச்சுன்னு சொன்னவங்களுக்கு கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்து மிக தெளிவா செயல்பட்டாங்க. அது சரி. உங்ககிட்ட வந்தவங்க நிறைய பேர் தப்பிச்சுக்கிட்டாங்க, மற்ற மாற்று மருத்துவத்துல போயிட்டு அதை தங்களை மாற்றிக்கிட்டவங்களும் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிருச்சு. அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப இந்த இது சொல்லும் போது அக்குப்ரெஷர் தெராப்பி, மேக்னெட்டிக் தெராப்பி, பிரமிட் ஹீலிங் தெராப்பி, சூஜோக் தெராப்பின்ட்டு பல வகையான தெரப்பி சொல்றாங்களே. இப்ப நீங்க ஆதிகாலத்து அக்குபஞ்சர்ல என்னென்ன வகையான தெரப்பிகளை நீங்க செயல்முறைப்படுத்துறீங்க, மாணவர்களுக்கு என்னென்ன தெரப்பி சொல்லி கொடுக்குறீங்க சார்? அதாவது நம்ம என்ன அப்படின்னா தெரப்பிகள் அதிகம். தெரப்பி, ஸ்கால்ப் தெரப்பி, ஆரிக்குலோ தெரப்பி,
அக்குபஞ்சர் ரிலேட்டடா ஏகப்பட்ட விஷயங்கள், மாஸ்டர் துங் அக்குபஞ்சர், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆனா இதனுடைய ஆலமரம்னு சொல்ல போனா அக்குபஞ்சர் தான். அது சரி சார். இது ஆலமரத்துல இருந்து வந்த விழுதுகள் தான் இவங்க எல்லாமே. அப்படிங்களா? ஆமா, இவங்க எல்லாமே அங்க வர்மமா கூட இருக்கட்டும், அவங்க கூட வந்து அக்குபஞ்சர் ரிலேட்டடா தான் இருப்பாங்க தவிர அதனுடைய ஆலமரம் பேஸ் அது வந்து அக்குபஞ்சரா தான் இருக்கும். அக்குபஞ்சர்ல இருந்து பிரிஞ்சு மருவி போனதுதான் மற்ற தெரப்பிங்க எல்லாம். ஓகேங்களா? அதனால நாங்க அக்குபஞ்சர் மட்டும் தான் பண்றது, வேற எதையும் பண்றது இல்லை. ஓஹோ, ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இலவசமாக நடத்தக்கூடிய பயிற்சிகள் இருக்குது. அதில் வந்து ஃபயர் எலிமெண்ட் தெரப்பி, இங்யாங் தெரப்பி, அக்யூரேட் டயக்னோசிஸ் மெத்தடு, 60 கமாண்ட் பாயிண்ட் வித் லொக்கேஷன்ஸு, ஸ்டிமுலேஷன் டெக்னிக்ஸ், பாயிண்ட் அண்ட் லொக்கேஷன் பற்றி உள்ளது, செவரல் நீடில் டெக்னிக்ஸ். இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கான்செப்டை சொல்லிக் கொடுக்குறீங்க. உங்களுடைய ஒரு வருட பயிற்சியில் வேறு என்னென்ன வகையான இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க சார்? இது அல்லாம இது வந்து இந்த 9 நாட்கள் வகுப்புல வந்து அக்குபஞ்சருடைய சாராம்சம், அக்குபஞ்சர் அதாவது ஒரு கான்செப்ட் முதல்லயே சொன்ன அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டம், அண்டத்தில் தான் பிண்டம் சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல பஞ்சபூத சக்தி புள்ளிகள் 60 புள்ளிகள் இருக்கு. இந்த 60 புள்ளிகள் எல்லாமே கத்துக்கிட்டாங்கன்னா மறந்துடுவாங்க. சரிங்க. எல்லாமே இப்போ ஒருத்தவங்களுக்கு எதுவுமே தெரியல, வீட்டுல ஒருத்தவங்க வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு ஐடியா இல்ல, ஆனா வந்து ஏதாவது தனக்கு ஏதாவது ஏற்பட்டா ஒரு வீசிங் ஒரு மூச்சு திணறல் ஏற்படுதுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு 361 புள்ளிகளே நீங்க கத்துக்கணும் அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? அந்த சாராம்சத்தை வச்சுதான் அந்த 60 புள்ளிகளை வந்து 9 நாட்கள்ல 9 மணி நேரத்துல நாங்க வந்து அந்த கான்செப்ட வந்து எல்லா மக்களுக்கும் ஃப்ரீயா கொடுக்குறோம், ஆன்லைன்லயே கொடுக்குறோம். நிச்சயமா. ஆன்லைன்ல கொடுத்தது மட்டும் இல்லாம அதுல வந்து மிக அதிகமான நபர்கள் அதுல பிரயோஜனம் ஆகுறாங்க. மிகப்பெரிய நிறைய விஷயங்கள், பெரிய விஷயம் இதை நீங்க செய்யறதுக்கு. அது இறைவன் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தருவானாக. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடர்ந்து. வரக்கூடிய 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட நாங்க வந்து அன்னைக்கு அந்த 9 நாட்கள் வகுப்பு, இலவச வகுப்பு நாங்க ஸ்டார்ட் பண்றோம். 9 நாட்கள் தொடர்ந்து 9 நாட்கள் இரவு 10 இந்திய நேரப்படி இரவு 10ல இருந்து 11. இதுல வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்கள் அத்தனை பேர், நிறைய பேர் கலந்துக்குவாங்க, ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்குவாங்க. அவங்களுக்காக நாங்க வந்து இந்த பயிற்சியை முழுக்க 1 ரூபாய் செலவு இல்லாம அதுக்கான மொத்த செலவுகளையும் ஆதிகால அக்குபஞ்சரை ஏற்றுக்கும். அதுக்கான என்னென்ன செலவுகள்லாம் ஏற்படுதோ அத்தனை செலவுகளையும் ஆதிகாலத்தை அக்குபஞ்சரை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு எந்த 1 ரூபாய் கூட வாங்காம இலவசமா அந்த பயிற்சி நாங்க கொடுக்குறோம். அந்த வகுப்புல இந்த வரக்கூடிய 25ஆம் தேதி என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா அதோட லிங்க் இருக்கும். அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன பண்ண போறோம், எல்லா விஷயத்தையும் நாங்க சொல்லி கொடுப்போம். இதுக்காக வந்து பிரத்யேகமா ஒரு இதே வச்சிருக்கீங்கல்ல, சாப்ட்வேரே வச்சிருக்காங்கல்ல நீங்க, கூகுள் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆதிகாலத்து அது நேயர்கள் அதை பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இவர்கள் சொல்லக்கூடிய மிக அற்புதமான மனிதராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்சாரி சார் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கிளாஸ்ல அனைத்து நேயர்களும் கலந்து கொள்ளுங்கள், விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தையும் உங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி நீங்கள் இதை கற்றுக்கொண்டால் மிகப்பெரிய பலனுள்ளதாக இருக்கும். இதனால் நீங்கள் ஏற்படக்கூடிய உங்களுடைய நோய்க்காக செலவிடக்கூடிய அந்த செலவினங்களை குறைத்து அதை நல்ல காரியங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் மனம் குளிரும். இந்த மனம் குளிரக்கூடிய பணியைத்தான் இறைவனின் பெரும் கிருபையை கொண்டு நம்முடைய மருத்துவர் தமீமுல் அன்சாரி சார் அவர்கள் செய்கிறார்கள். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நேயர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்க சார், தொடருங்க சார். இப்போ வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் வந்து www.falah.in. இந்த வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா கூட எங்களை பத்தி அத்தனை விதமான விஷயங்களையும் நாங்க சொல்லியிருப்போம். எங்களுடைய போன் நம்பரும் அதுல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய இந்தியாவுடைய நம்பர் 9790955779. இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எங்களால கொடுக்க முடியும். மூன்றாவது, இந்த 25 நாட்களுடைய 25ஆம் தேதி தொடங்கக்கூடிய 9 நாட்கள் சிறப்பு வகுப்பு. 9 நாட்கள் உங்க உடம்பு நீங்க யாருங்க நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு என்ன உடம்புல சுகம் இல்லாம இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த ஆர்கன்ல பிரச்சனை இருக்கு, லிவர்ல பிரச்சனை இருக்கா, கிட்னில பிரச்சனை இருக்காங்க, நீங்களே கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த வகுப்பை நாங்க எடுப்போம்.
அந்த வகுப்புல சேர்றவங்க 25ஆம் தேதி துவங்கக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு துவங்கக்கூடிய வகுப்புல சேர்றவங்க ஆதிகாலத்து அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம். AATHIKAALACHU ஆதிகாலத்து அக்குபஞ்சர் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுடைய பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஒரு ரெட் கலர்ல ஒரு சைனீஸ் சிம்பிள் ஒன்று வரும். ரெட் கலர்ல தமிழ்ல ஆதிகாலத்து அக்குபஞ்சர் போட்டு ஒரு சிம்பிள் வரும். அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும். உங்களை இப்போ லேட்டஸ்டா டவுன்லோட் பண்றவங்க நீங்க வந்து இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ண போதும் உங்களை வந்து அந்த குரூப்ல சேர்த்துருவாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய மொபைல் நம்பர் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு என்னுடைய ஸ்டேட்டஸை நீங்க பாத்தீங்கன்னா அதுல லிங்க் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும், நீங்க எப்படி இந்த கிளாஸை வகுப்பை நீங்க கவனிக்கணும், எப்படி பார்க்கணும், ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், கிளாஸ் முடிஞ்சிருச்சு நான் 1 ஹவர்ல முடிச்சிருவேன் கிளாஸை, அந்த 1 ஹவர்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும், அதை நீங்க அந்த குரூப்ல நீங்க இது பண்ணீங்கன்னா அந்த சந்தேகங்களை நாங்க வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயத்துக்காக அந்த வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய போன் நம்பரை நீங்க பதிவு பண்ணிக்கிட்டு என்னுடைய ஸ்டேட்டஸை பாருங்க. அந்த ஸ்டேட்டஸ்ல வந்து எல்லா இந்த டீடைல்ஸ் இருக்கும், அதுல லிங்க்கும் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, நீங்க ஜாயின் ஆகிடுவீங்க. ரொம்ப சிறப்பு சார். இப்போ நம்ம வந்து அக்குபஞ்சர் அக்குப்ரெஷர் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இது இல்லாம வந்து உணவு முறைங்கிறது இதுல ஒரு முக்கிய காரணியாக இருக்குமா? நீங்க சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறைகள்ல அந்த நோயாளிகளாக வரக்கூடியவர்கள் உணவே மருந்தாய் மருந்தே உணவாய் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமும் இந்த இதுல இருக்குதா? அதாவது உணவே மருந்தா அப்படின்னா மனுஷன் சாப்பிட பசிச்சா சாப்பிடணும், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். அது சரி. இது ரெண்டும் செய்யலன்னு நோயாளி, அவ்வளவுதான். பசிச்சு சாப்பிடுங்க, தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. நீங்க எது வேணாலும் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க. அதுல வந்து எந்த விதமான இதுவும் தடைகளும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க. ஆனா பசிச்சு சாப்பிடுங்க. பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செரிமானம் ஆயிடும். தாகப்பட்டு தண்ணி குடிங்க, அதுவும் செரிமானம் ஆயிடும். ரொம்ப சிறப்பு, எளிமையா சொல்லிட்டீங்க. இப்ப அதே மாதிரி சார், உடம்புல வந்து திடீர்னு இந்த கொப்பளம் உண்டாகுது, வயிற்றுப்போக்கு வந்துடுது, வாந்தி வந்துடுது, இதெல்லாம் இயற்கையாக வர்றதா அல்லது நோயில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியாக்குறதுக்கான சிம்டம்ஸ்ங்களா? இதெல்லாம் கழிவுகளை வெளியேற்றுது. அது சரிங்க. உடல்ல இருக்க கழிவு, ஜுரம் வந்தா கூட உடல்ல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறது தான். ஓகேங்களா? நம்ம இதெல்லாம் வந்து ஏத்துக்கிறது இல்ல. நம்ம ஜுரத்தை ஏத்துக்கிறது இல்ல, ஒரு ஒரு கட்டியை ஏத்துக்கிறது இல்ல, ஒரு வாமிட்டை ஏத்துக்கிறது இல்ல, ஒரு லூஸ் மோஷன் நம்ம ஏத்துக்கவே மாட்டோம். அது வந்தா உடனே நிப்பாட்டணும்னு நினைக்கிறோம். நிறுத்தக்கூடாது. அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம அனுமதிக்கணும் உடலை. நமக்கு நல்லது செய்யுது, உடல் நமக்கு நல்லது செய்யுது. நம்ம கிட்ட உடம்புல கழிவுகள் சேர்ந்துருச்சு, அதுல வந்து மலக்கழிவுகளாகவும் சளி கழிவுகளாகவும் வெளியேற்றுது. அதை நம்ம வந்து தடை செய்யக்கூடாது. அதை வெளியேற்றுறதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்ம பொறுமையா இருக்கிறது இல்ல, அதுக்கு ஏதோ ஒரு மருந்து மாத்திரையை சாப்பிட்டு அதை நம்ம நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்றோம். அது செய்யக்கூடாது. கழிவுகள் வெளியேற்றம் தான் அதெல்லாம். அதுவே அதிகமான கழிவு வெளியேற்றம் ஜுரம், ஃபீவர் வருதுன்னா ஒரு கடினமான கழிவு வெளியேற்றம், கடினமான கழிவுகளை ஜுரத்தின் மூலமா வெளியேற்றணும். இந்த ஜுரமா நம்ம வந்து ஒரு அமைதியா ஆபீஸ் போகாம லீவ் போட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்து பாருங்க. அந்த ஜுரம் போயிட்ட பிறகு நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்க பாருங்க. அதே நேரத்துல நீங்க அந்த ஜுரத்தை கூடயே ஒரு மாத்திரையை போட்டு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா காலம் பூரா மந்தமாகவே இருப்பீங்க. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஜுரத்துக்கு எந்த மாத்திரை மருந்தும் போடாம அமைதியாக அதனுடைய வழியில விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் சொல்லும் போது பிரபஞ்ச சக்தியில் நெருப்பு இருக்குன்னு சொல்றீங்க. உடல்ல உள்ள அந்த கழிவுகளை நீக்கிறதுக்கு உடம்பு அது நெருப்பா மாறி அதெல்லாம் கரிச்சு அழுக்குகளை வெளியாக்குறது தான் இந்த கொப்பளம்ன்ற அந்த விஷயம் சொல்றீங்க. சில பேரை பார்க்குறோம், நிறைய இன்றைய இளந்தலைமை பார்க்குறோம், முகத்தில் ஒரு கொப்பளம் வந்தால் அதை பிடிச்சி உடம்பு ஃபுல்லாக கருத்து போயிடுது. அந்த கொப்பளம் உருவாகி அது பக்குவம் அடைஞ்சு தானா வெடிக்கிறதுக்கு யாருமே அனுமதிக்கிறது இல்லை. அதுவும் அந்த கொப்பளம் உண்டான பொறுப்பு அதில் வந்து ஒரு பருவ மாதிரி ஒரு குறுப்பு மாதிரி வருதுங்களா சார்? இது எப்படின்னா அந்த அழுக்குகளை நீக்கிறதுக்கான காரணியா சார்? ஆமா, கழிவு நீக்கம் தான். அதுல கழிவுகள் எந்த இடத்துல எது நடந்தாலும் சரி அமைதியாக அதன் வழியில விடணும். அதை தடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது. கழிவு நீக்கம் முடிஞ்சிட்ட பிறகு நீங்க ஆரோக்கியம் ஆயிடுவீங்க. அது எந்த கழிவுகளா இருந்தாலும் சரி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். இந்த மருத்துவம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போ உங்க முகம்மது
அறக்கட்டளை வச்சிருக்கீங்க இல்லையா, முகமது ஷாபானு எஜுகேஷனல் ட்ரஸ்ட். இது முகமது ஷாபானுங்கிற யாரு? இந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டை உருவாக்கணுன்ற எண்ணம் தோன்றியது எதனால? என்னுடைய மனைவியுடைய பெயர் முகமது ஷாபானு, ஜி முகமது ஷாபானு. ஓஹோ ஓஹோ. அவங்க கடந்த, அதாவது நம்ம வந்து ஆதிகாலத்து அக்குபஞ்சருங்கிற நேம்ல தான் வந்து 15 ஆண்டு காலமா நம்ம வந்து நடத்தின்னு வந்தோம். என்னுடைய மனைவி கடந்த 2021 இறந்துட்டாங்க. அப்போ இறந்துட்டாங்க. அதுல வந்து அவங்களுடைய நினைவாக அவங்க என்னைக்குமே நம்ம மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முகமது ஷாபானுஜி எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ங்கிற ஒரு ட்ரஸ்ட் நாங்க ஆரம்பிச்சோம். அதன் மூலியமாக பல ஆயிரக்கணக்கான, இப்ப 2 வருடங்கள்லயே பல ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்பெற்று இருக்காங்க. அதையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இதன் மூலயமாக பலவிதமான மக்களுக்கு இந்த கல்வி, அதாவது மருத்துவ கல்வியை நாங்க வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு வரோம். அது சரிங்க, அது சரிங்க. அது என்ன சொல்லப்ப நான் அவங்கள்ட்ட உங்களுடைய கோஆர்டினேட்டர் இருக்கக்கூடிய சகோதரி ரோஷன் அவங்கள்ட்ட பேசும்போது கூட சொன்னாங்க, இலங்கையிலேருந்து நிறைய பேர் எங்களுக்கு தொலைபேசியில் பேசுவாங்க. எங்கள் நாட்டுடைய கரன்சி அதிக அளவில் இருக்குது, அதனால் எங்களுக்கு இந்த அளவுக்கு பணம் கொடுக்க முடியாதுங்கும் போது அதில் பாதியாகவோ அதன் குறைவாக கொடுத்தா கூட அந்த கல்வியை நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதாகவும், இதை வந்து உங்களுடைய இந்த ட்ரஸ்ட் மூலமாக அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இறைவன் புறத்திலிருந்து வந்தோம், இறைவனிடமோ மீள்வோம். தங்கள் மனைவி அவர்களுக்கு இறைவன் அவரது மன்னரை வாழ்வையும் மறுமை வாழ்வையும் செழிப்பாகவும் ஒளி பொருந்தியதாகவும் ஆக்கி வைப்பானாக. ரொம்ப சிறப்பு. இப்ப இந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நடத்தி இந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க. மனைவின்னு சொல்லுவாங்க, துணைவின்னு சொல்லுவாங்க, வாழ்க்கை துணை நலன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் தான் சோல்மேட், உயிர் துணைன்னு சொல்லுவாங்க. அது நமக்காக விட்டு கொடுத்து வாழ்பவர்கள். அது போன்று அவர்களது குறைநிறைகளை முழுமையாக ஏற்று நாம வந்து விட்டு கொடுக்கறது. இன்னும் பெண் விட்டு கொடுக்கறது இலகுவா தெரிஞ்சிடும், ஆனா ஆண் விட்டு கொடுக்கறது அதிகமா சொல்லப்படுறது இல்லை. எப்படி தாப்பனுக்கு தாய்க்கு வித்தியாசம் சொல்றாங்களோ அது மாதிரி உங்களுடைய மனைவியை நீங்கள் எப்போது சந்தித்தீர்கள்? உங்கள் திருமண வாழ்வு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய குழந்தைகள், அந்த நினைவுகளை கொஞ்சம் எங்களோட பகிர்ந்துக்குங்களா? ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை தான். பல வருடங்களான மகிழ்ச்சியான வாழ்க்கை மனைவியுடன். அதே நேரத்துல சில சோகமான விஷயங்கள் எதுவுமே இல்லை. இதுக்கு மேல என்ன சொல்றது? நிச்சயமா ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய குழந்தைகளை சொல்லுங்க. எனக்கு 2 மகன்கள். ஒருவர் 11ஆம் வகுப்பு படிக்கிறார். இன்னொருத்தர் வந்து ஒரு ஆலிம் படிப்பை முடிச்சிருக்கிறார். அது மட்டும் பிபிஏ படிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அக்குபஞ்சர் துறை படித்து அவங்களும் வந்து இந்த சேவையை ஒரு பெரம்பூர்ல, சென்னையில இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கக்கூடிய பெரம்பூர் இடத்துல ஒரு கிளினிக் வச்சு அவர் நடத்துறாரு. ரொம்ப சிறப்பு. நீங்க எங்க சார் இப்ப நீங்க பிறந்த ஒரு மானாமதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய வீர சோழன்ற ஊருன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் மூலமாக கேள்விப்பட்டேன். உங்களை பத்தி விஷயங்கள் விசாரிக்கும் போது நீங்க பிறந்தது எங்க? உங்களுடைய நான் பிறந்தது வந்து சென்னை தான். பிறந்தது சென்னை பெரம்பூர். பிறந்த ஹாஸ்பிட்டல் வந்து எக்மோர் அரசு மருத்துவமனை. எல்லாமே என்னுடைய வாழ்க்கை முறை எல்லாமே வந்து சென்னையா தான் இருந்துச்சு. அதே நேரத்துல என்னுடைய தந்தை வீர சோழன் அருகில் உள்ள நரிக்குடிங்கிற ஊரு. தந்தை நரிக்குடி, அது அந்த வீர சோழன் பக்கத்துல என்னோட தந்தை இந்த ஊரு நரிக்குடி. என்னுடைய தாயார் ஊர் வந்து நரிக்குடி, இது வீர சோழன். ஓஹோ ஓஹோ. என்னுடைய தாயார் குடும்பத்தினர் இருந்த ஊர் வீர சோழன். என்னுடைய தந்தை இருந்த ஊர் வந்து நரிக்குடி. ஆக நீங்க சென்னையிலே தான் பிறந்தது, சென்னையிலே தான் உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே படிச்சது கொண்டது எல்லாமே வந்து சென்னை தான். அடுத்து நீங்க படிப்புன்னு சொன்ன தான், நீங்க படிச்சதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. 1வது டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் தெரபி படிச்சிருக்கீங்களா? இது டிஏடி அப்படின்னா என்ன சார்? டிப்ளமோ ஆஃப் அக்குபஞ்சர் தெரபி. ஆமா ஆமா. அப்புறம் எம்டி பண்ணிருக்கீங்க.
அப்புறம் பிஹெச்டி பண்ணிருக்கீங்க. எந்த நியூராலஜில வந்து பிஹெச்டி பண்ணீங்களா சார், இல்ல வேற சப்ஜெக்ட்ல பண்ணீங்களா? நியூராலஜில பண்ணேன். சரிங்க சரிங்க. அப்புறம் வந்து பிஏ படிச்சுட்டு எல்எல்பி படிச்சிருக்கீங்களா? என்ன சார், ரொம்ப வேரியேஷன் மாதிரி இருக்குது, டைவர்ஷன் மாதிரி இருக்கு. டைவர்ஷனுக்காக இல்ல, ஒரு சில காலங்கள் ஒரு சில இதுல டைம் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ரொம்ப நேரத்தை அதிகமா வேஸ்ட் பண்றோமோங்கிற ஒரு காலத்துல அதை படித்தேன், அதையும் முடிச்சாச்சு. பிஏ என்ன சப்ஜெக்ட்? பிஏ என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க? தமிழ் லிட்ரேச்சர். ஓஹோ, பிஏ தமிழ் லிட்ரேச்சர். அப்புறம் வழக்கறிஞர், இப்ப பார் கவுன்சில்ல வழக்கறிஞரா பதிவாயிருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உங்களுடைய அந்த ஆர்வங்கள். ஏன்னா நான் ஒரு ட்ரிப் என் பையன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, சின்ன பிள்ளையில ஒரு 9வது 8வது படிச்சுட்டு இருக்கும்போது, என்ன ஆக போறேன்னா நான் டாக்டருக்கு படிச்சுட்டு வக்கீலாக போறேன்டாரு. எனக்கு அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னப்பா இது வேற பிரான்ச்சு அது வேற பிரான்ச்சுன்ட்டு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப இலகுவாயிடுச்சு, யார் வேண்டுமானாலும் இதை படிக்கலாம். அந்த அறிவுகளை அதிகமாக வளர்த்து கொள்ளும் போது, இன்னும் குறிப்பா இந்த எல்எல்பி படிச்சுட்டு இந்த எம்எல் படிக்கிறாங்கன்னா சோசியல் அவேர்னஸ்க்காக, சோசியல் வெல்ஃபேருக்காக வேண்டி தங்களுடைய ஓய்வு நேரங்களை வந்து பயன்படுத்திக் கொள்ளணும்னு செய்வாங்க. அந்த வகையில் ரொம்ப சிறப்பான அந்த அறிவுகளை பெற்று இருக்கிறீங்க. இறைவன் உங்களுக்கு எல்லா வளமும் தருவானாக. இப்போ நீங்கள் வந்து 9 நாள் கிளாஸ் எடுக்கிறீங்க, அது ஓகே. இந்த மாஸ்டர் ஆஃப் அக்குபஞ்சருங்கிறதும் அல்லது 1 இயர் டிப்ளமோ கோர்ஸும், இது வேரியேஷன் என்ன சார்? நீங்க என்னென்ன பாடம் கற்றுக் கொடுப்பீங்க சார்? அதாவது இந்த 9 நாள் வகுப்புல நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த பஞ்சபூத சக்தி கொண்ட புள்ளிகள் தான் சொல்லிட்டு, இதுல வந்து மாஸ்டர் டிப்ளமோல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 361 புள்ளிகள், அது மட்டும் இல்லாம அதனுடைய சார்ந்த இடம், அதனுடைய தெளிவான விளக்கங்கள், ஒரு புள்ளி என்னென்ன வேலை செய்யுங்கிற தெளிவான விளக்கங்கள், அது மட்டும் இல்லாம நாடி பரிசோதனை, நாக்கு பரிசோதனை, கண் பரிசோதனை. ஒரு கண்ணை பார்த்தே சொல்லலாம், ஒருத்தவங்களை பார்த்து, ஒருத்தவங்க நாக்கை பார்த்து ஒரு பிரச்சனையை சொல்லலாம், ஒருத்தவங்க நகத்தை பார்த்து கூட அவங்களுக்கு இந்த ஆர்கன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அக்குபஞ்சர் தெளிவான முறையில வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுது. இதெல்லாம் வந்து அந்த மாஸ்டர் டிப்ளமோல இது உள்ளடங்கிடும். அது மட்டும் இல்லாம முக்கியமாக நாடி, இந்த மாஸ்டர் டிப்ளமோ எங்க கிட்ட முடிக்கிறவங்க ஒரு தெளிவா ஒரு மருத்துவத்தை பத்தி பயப்படவே மாட்டாங்க, பயப்படாம வருவாங்க. அந்த அளவுக்கு அது இல்லாம வந்து நாங்க நேரடியா வந்து மாணவர்களை வர வச்சு அவங்களுக்கு நேரடியா ட்ரைனிங் கொடுக்கறது, எப்படி ஒரு பேஷண்ட பார்க்கணும், ஒரு பேஷண்ட்டுக்கு நாடி எப்படி பார்க்கணும், ஒரு பேஷண்ட எப்படி பேசணும், ஒருத்தவங்களுக்கு ஒரு கேரக்டரா இருப்பாங்க, இப்படிதான் பேசணும், தன்மையாக இருக்கணும், அவங்க கோவப்பட்டாலும் நம்ம கோவப்படக்கூடாது, பலவிதமான தத்துவ இது விஷயம், அனாட்டமி பிசியாலஜி, உடற்கூறியல், இது சம்பந்தமாக டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நிறைய விஷயங்களை பத்தி, உடற்கூறியலை பத்தி ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து மாஸ்டர் டிப்ளமோல உங்களுக்கு வந்துடும். அதே நேரத்துல 9 நாள் வகுப்புல தனக்குத்தானே ஒரு விஷயம், தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியா பாத்துக்கிறதுக்காக அதை வந்து அந்த கோர்ஸை வந்து நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். அது வந்து இந்த மாஸ்டர் டிப்ளமோ வந்து அதுக்காக ஒரு சில பணம் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஆமா, அது கூட விசாரிக்கும் போது ரொம்ப குறைவான கட்டணம். ஒரு வருஷத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம், வருஷம் ஃபுல்லா அந்த ஒவ்வொரு இப்போ 312 மாசம்ங்கும் போது 12 × 4 48 96 மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து இந்த மாஸ்டர் கிளாஸுக்காக பாடம் எடுக்கிறீங்க, அப்படிதானுங்களா? இல்ல, பாடம் எடுக்கிறது அவ்வளவுதான் தவிர தினம் தினம் அவங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க், எக்ஸாம், டெஸ்ட் நிறைய வைக்கிறோம். அதாவது ஒரு வருஷம் அவங்க ஃபுல் டைம் நம்ம கிட்ட ஒப்படைச்சிடணும், அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வகுப்பு இருக்கும். நம்ம கிட்ட படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு டெஸ்ட் வச்சிருவோம், அவங்க சப்மிட் பண்றத வந்து அவங்க ஹோம்ஒர்க் எழுதினாங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு PDF சப்மிட் பண்ணணும். அதுல தவறுகள் இருந்தா எங்களுடைய டியூட்டர்ஸ், எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டியூட்டர்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு பதில் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு அவங்க குடும்பத்துல யாருக்காவது தலைவலி, ஜுரம் வந்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஏதாவது கேட்பாங்க கேள்வி, அதுக்கு நாங்க பதில் கொடுப்போம். பலவிதமான விஷயம் எங்களோட ஒரு வருஷம் தொடர்புலே தான் இருப்பாங்க. ஒரு வருஷம் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் படிச்சுட்டு போனா கூட எங்ககிட்ட தொடர்புல இருக்காங்க. முதலாவது ஆண்டு 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிச்சவங்க கூட இன்னைக்கு எங்க கூட தொடர்புல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் தெரிஞ்சுச்சுன்னா தெரியணும்னா நாங்க வந்து அதை சொல்லி கொடுக்குறோம். அதற்காக வகுப்புல வைக்கிறோம் தனித்தனியா. அப்ப அது முடிச்சிட்டோம்னா நீங்க வந்து எக்ஸாம் எழுதுற பிற்பாடு மாஸ்டர் ஆஃப் அக்குபஞ்சர் தெரபி உடைய சர்டிபிகேஷன் நீங்க கொடுத்துறீங்க. ஆமா ஆமா ஆமா.
ரொம்ப சிறப்பு. அடுத்து நீங்க பாடம் எடுக்கும் போது நான் கவனிச்சிருக்கேன், ரொம்ப ஒரு டீட்டெயிலா அதே சமயத்துல கேட்கக்கூடிய பார்வையாளர்களை வந்து கவர்ற மாதிரியான இந்த சொடுக்கு போட்டு கேள்வி கேட்கறதுனாங்கிறதுலாம் உண்மையிலே அழகா இருக்குது, அருமையா இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த டெக்னிக் வந்து ஆன்லைன்ல ரொம்ப முக்கியமா இருக்கு. இல்லைன்னா ஒரு விஷயம்னா அவங்க பாட்டு போட்டு விட்டு போயிடுவாங்க. பட் நீங்க ஒவ்வொருத்தரும் கவனிச்சுக்கிட்டு, நம்ம ரோஷனா அதை சொல்லு, ஹட்டீஜா இதை சொல்லு, அவரு நீங்க பேரை சொல்லி கூப்பிடும் போது அதை நீங்க ரேண்டமா அதை எடுத்து சொன்னாலும் அந்த அவங்களுக்காக நம்மள தான் கூப்பிடுறாங்க பொழுக்குன்னு சொல்லிட்டு அந்த கவன ஈர்ப்பு இருக்குது. அது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான உங்களுடைய பணிகள். பாராட்டுக்கள். இதுவரைக்கும் நம்ம வந்து அக்குபஞ்சர் மற்ற மருத்துவங்களை பத்தி பேசணும். நான் உங்கள்கிட்ட ஒரு 3 கேள்விகள் கேட்க போறேன். ஒண்ணு வந்து ஆன்மீகம். உலகத்துல மனிதன் தோன்றியதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உயிரினங்கள் அனைத்தையும் உருவாக்கியவன் இறைவன். அவனை விரும்பக்கூடியவர்களா இருக்கட்டும், விரும்பாதவர்களா இருக்கட்டும், அனைவர்களுக்கும் உணவளித்து பாதுகாக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். நம்மள இனமாக, மதமாக, மொழியாக பிரிஞ்சிருந்தாலும் ஆன்மீகம் என்பது ஒண்ணுதான். எல்லா நதிகளும் கடலை நோக்கின்ற மாதிரி எல்லா பிரார்த்தனைகளும் இறைவனை நோக்கியதாகத்தான் இருக்குது. இந்த ஆன்மீகம் பற்றி உங்களது புரிதல், அதே மாதிரி நேயர்களுக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம், இல்ல உங்க விருப்பப்பட்டா சொல்லலாம். அத நீங்களே சொல்லிட்டீங்க. பரம்பொருள் ஒண்ணுதான். பரம்பொருள் ஒண்ணுதான். நம்ம ஏற்றுக்கொண்ட பாதை வேணுமா மாறி இருக்கலாம். ஒருத்தவர் என்னுடைய நண்பர் வந்து அவர் ஹிந்துவாக இருந்தால் அவர் வந்து வெங்கடாஜலபதியை இது பண்ணலாம். என்னுடைய நண்பர் லாரன்ஸாக இருந்தால் அவர் ஜீசஸ வழிபடலாம். நான் அல்லாவை வழிபடுறேன். ஆனா எல்லாருடைய மனதும் ஒரு பரம்பொருளை தான் குறிக்குது. அந்த பரம்பொருள் ஒரே இறைவன். அவன் துணையற்றவன், யாருடைய துணையும் இல்லாமல் பிறந்தவன். எல்லா இதுலயும் அது இருக்கு. ஓகேங்களா? அதனால அந்த விஷயத்துல வந்து நம்ம மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அந்த மக்களும் அவங்க பரம்பொருளை தான் பாக்குறாங்க, நம்மளும் பரம்பொருளை தான் பார்க்கிறோம். சரிங்க சரிங்க. அந்த வகையில வந்து ஆன்மீகம் பொதுவானது. நமக்கான சண்டைகளை, சச்சரவுகளை வைத்துக் கொள்ளாமல் முடிந்த அளவு மன்னித்து எல்லோரையும் அவர்கள் குறை நிறைகளோடு அவர்களை அரவணைத்து உறவு முறை பாராட்டி மனிதன் செழிக்க பாடுபடுவோம் என்கின்ற அந்த நல்ல சிந்தனையை நீங்க உங்களுடைய விஷயத்துல ரொம்ப இலகுவா சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் செயல்பாடுகள், குறிப்பாக இளைஞர்கள், யுவதிகளாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அவங்க வாழக்கூடிய அந்த ரொம்ப துரித கால வாழ்க்கையா போயிடுது. அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல் விஷயம் பசிச்சா சாப்பிடுங்க, தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க, சீக்கிரமா படுங்க, சீக்கிரமா எழுந்திரிங்க. அவ்வளவுதான். ஆரோக்கியமா இருக்குது. சரிங்க. எல்லாமே கிடைச்சிரும். நீங்க பசிச்சு சாப்பிட்டு பசியை உணர்ந்து சாப்பிட்டா போதும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆரோக்கியமான விஷயம் தான் கிடைக்கும். ஆன்மீகம் கூட பசியை உணர்ந்தாதான் கிடைக்கும். பசி இல்லாதவனுக்கு ஆன்மீகம் இருக்கிறது வேற, பசி இருக்கிறவனுக்கு ஆன்மீகம் இருக்கிறது வேற. பாக்கெட்ல ஒரு 500 ரூபாய் வச்சுக்கிட்டு எனக்கு இன்னொரு 1000 ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு பிரேயர் பண்றது அது விஷயம் வேற. பாக்கெட்ல 10 ரூபாய் கூட இல்லாம எதுவுமே இல்லாம எனக்கு 500 ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு அதனுடைய பவர் வேறையா தான் இருக்கும். ஒரு பசியை உணர்ந்து சாப்பிடணும். அதே மாதிரி தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். அதே நேரத்துல சீக்கிரமா போய் படுக்கணும், சீக்கிரமா போய் எந்திரிக்கணும். இதுதான் வந்து அனைத்து மக்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுடைய விஷயத்துல அவங்களுக்கு என்னென்ன இதுவோ, அவங்களுடைய தொழில் என்னமோ, அவங்களுடைய மதம் என்னமோ, அது அவங்க பாத்துக்கிட்டோம். அதுல நல்ல விஷயங்களா யோசிச்சுக்குங்க, பாசிட்டிவா இது பண்ணுங்க. எந்த விதமான நெகட்டிவான ஒரு விஷயங்களும் நீங்க பேசாதீங்க. ஒவ்வொரு விஷயம் அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படாதீங்க. அவங்க அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, அப்படி யோசிக்க வேணாம். நம்ம முன்னேறணுங்கிற எண்ணத்துல நீங்க வாங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை முழுக்க கொண்டு வாங்க. நீங்க எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரீங்களோ, ஒருத்தவங்க எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேங்கிற வார்த்தைகளை நீங்க அடிக்கடி பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் போது நீங்க உங்களுக்கு ஆரோக்கியமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆரோக்கியம் இருந்தா போதும், எல்லாமே கிடைச்சிரும். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அற்புதமான விஷயம். பல்வேறு விஷயங்கள் நம்மகிட்ட சொன்னீங்க. இறுதியாக உங்கள்கிட்ட நம்ம கேட்கக்கூடியது, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆளுமைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. குறிப்பா உங்க பெற்றோரா இருக்கலாம், உங்க ஊர்ல இருந்த, நீங்க வாழ்ந்த பகுதியில இருந்த ஆளுமையாளர்கள், அவங்களுடைய ஆசிரியர்கள், இன்னும் வேற சில தலைவர்கள் இப்படி இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆளுமையை இன்னைக்கும் என்னால மறக்க முடியலன்னு சொல்லக்கூடிய ஆளுமை யார்?
அதே போல உங்ககிட்ட கல்வி கற்க வந்தவர்கள், நீங்கள் சந்தித்த நோயாளிகள்ல நான் மறக்க முடியாத ஒரு மனிதர் அவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி ஆச்சரியத்தக்க வகையில அந்த நோய் ரொம்ப இலகுவா குணமடைஞ்சிச்சு, அதை என்னால மறக்க முடியல அப்படின்னு சொல்ற இந்த 2 விஷயங்கள் பற்றி எங்களோட சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆளுமைகள் என்னுடைய தாயார், என்னுடைய தாய். அவங்க பேர் கையில ஃபாத்திமா கலீம். தொடர்ந்து கையில திருடு இருக்கக்கூடாது, வாயில பொய் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லாம இருந்தா எங்க வேணாலும் பொழைச்சிக்கலாம். இதுதான் என்னுடைய தாயார் சொன்ன வசனமே. சொல்லி கையிலேயே திருடு இருக்கக்கூடாது, வாயில பொய் இருக்கக்கூடாது. இன்றைக்கு வரைக்கும் இது ரெண்டுமே நான் வந்து செய்யறது இல்லை. எதுவா இருந்தாலும் நேரடியாக பேசிட்டு போயிடுறோம் தான் ஒண்ணு. பேஷண்ட்டுங்களை பத்தி சொன்னீங்க. பல ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டுங்க நான் இதை சொல்ல முடியும். யார சொல்றது கூட எனக்கு சடனா வந்து இது பண்ணல. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய ஒரு பெரியவர், நான் அவரை அப்பான்னு தான் கூப்பிடுவேன்னு வைக்கலேன். அவங்க வந்து நம்ம அதிராம்பட்டணத்தை சேர்ந்தவங்க. நீங்க அதிராம்பட்டணத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய வரும்போது அவங்களுடைய பிள்ளைங்க வந்து 2 பேர் தாங்கி கூட்டிட்டு வந்தாங்க என்கிட்ட. கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த சொல்றேன். 8-9 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு தாங்கி கூட்டு வந்துட்டு அவங்க வந்து பேசக்கூட முடியாம அவங்க பசங்களை பேச சொன்னாங்க. பேசுங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஹஜ்ஜிக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டேன், வந்துருச்சு. நான் எனக்கு இப்ப வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணணும், எனக்கு கிட்னி ஃபெயிலியர் சொல்லிட்டாங்க. நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டு இறந்து போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சவாலான ஒரு விஷயத்துல சொல்லும்போது, அந்த நேரத்துல 8 ஆண்டு 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த சொல்றேன் நான். இதை அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க அதே நேரத்தை எந்த ஹஜ்ஜிக்காக அப்ளை செஞ்சாங்களோ அதுக்கே போயிட்டு வந்துட்டு இன்னைக்கும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இன்னைக்கும் அவங்க ஊருக்கே போயிட்டாங்க, அவங்க இன்னைக்கும் ஆரோக்கியமா இருக்காங்க. நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணுவோம், இன்னைக்கு வரையும் டயாலிசிஸ் அவங்க பண்ணல. உணவு முறைகள்ல வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏதாவது டவுட் இருந்தா அவங்க வந்து என்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அவங்களுடைய பேர பிள்ளைகளை என்கிட்ட படிக்க வச்சு அங்கேயே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஹலோ சொல்லுங்க. அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட அதிராம்பட்டத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு என்னைய வந்து அறிமுகப்படுத்துனது அவங்களதான் இருக்கும். பார்க்கறவங்க ஏதாவது ஒரு சளி பிடிச்சா கூட நீங்க போயிட்டு மெட்ராஸ் போனீங்கன்னா இவரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஆளுமை. அது இந்த மாதிரி நான் ஆயிரக்கணக்கான பேரை சொல்ல முடியும். யாரும் வந்து சொல்லலையே, என்னைய சொல்லலையேன்னு சொல்லிட்டு யாரும் வந்து கவலைப்பட்டுக்க வேண்டாம். அவங்க பெரியவங்க, அவங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டர் கொடுத்தாங்க அந்த டைம்ல. நாளைக்கு டயாலிசிஸ்ங்கிற ஒரு பேஷண்ட் இன்னைக்கு 8 ஆண்டு காலமாகவும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அதான் ஒரு பெரிய விஷயம். அது இல்லாம அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் அவங்க ஆரோக்கியமா இருக்கணுங்கிறத என்னுடைய பிரார்த்தனையா. ரொம்ப சிறப்பு, அற்புதமான பல்வேறு தகவல்களை ரொம்ப எளிமையான முறையில, ரொம்ப இலகுவான முறையில, எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல உங்களுடைய பேச்சு அமைஞ்சிருச்சு. இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது கேட்டுட்டு கடந்து போகக்கூடியதல்ல. இதை வாழ்க்கை முறையாக பயன்படுத்தி கொண்டு, நோய் என்பது மனதிலிருந்து தோன்றுவது. இட் இஸ் எ சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். அந்த சைக்காலஜிக்கலா ஒருத்தவரை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாக்க அவருடைய நோயில 75% சரியாயிடும் என்று நம்முடைய டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதை கவனித்து நம்முடைய நேயர்கள் தங்கள் வாழ்வியலை மாற்றிக்கொள்வதற்காக இவ்வளவு நேரம் எங்களுக்கு உங்களுடைய அரிய நேரத்தை தந்து எங்களோட உரையாடியமைக்கு வலைச்சுடர் வானொலியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நன்றி. வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைச்சுடர் வானொலி டிஜிட்டல் ஆன்லைன் யாஃபா தொடர்பு கொள்ள 8072640486 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொலைபேசியில் அழைக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பிலும் அழைக்கலாம். தொடர்பு கொள்க 80 74 04 86. இந்த எண்ணிற்கு தாங்கள் பகிரி என்னும் வாட்ஸ்அப்பிலும் மொபைலிலும் தொடர்பு கொள்க. உங்கள் பிரியமான வானொலி வலைச்சுடர் வானொலி.